अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? பாப்தாதா மதுபன் காலை முரளி, வாணி தேதி 14/6/2025. பாபா சொல்கிறாங்க, மீठी बच्चे तुम्हें अब ज्ञान का तीसरा नेत्र मिला है. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்பொழுது ஞானத்தினுடைய மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. इसलिए अब तुम्हारी आंख किसी में भी डूबनी नहीं चाहिए. எனவே உங்களுடைய கண்கள் ஒரு பொழுதும் எவற்றிலுமே போய்விடக்கூடாது. கேள்வி கேட்குறாங்க பாபா. जिन्हें पुरानी दुनिया से बेहद का वैराग होगा उनकी निशानी क्या होगी? யாருக்கு பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராகியம் என்பது இருக்குமோ அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில், वो अपना सब कुछ बाप को अर्पण कर देंगे. அவர்கள் தன்னுடைய அனைத்தையுமே பாபாவிடம் அர்ப்பணம் செய்து விடுவார்கள். हमारा कुछ भी नहीं, எங்களுடையது என்பது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மனநிலையில் இருப்பார்கள். பாபா हमारी ये देह भी नहीं है, பாபா இந்த தேகம் கூட என்னோடது இல்லை பாபா, அப்படி அர்ப்பண மனநிலையோடு இருப்பார்கள். இது பழைய தேகம், இவற்றையுமே நாம் விட்டுவிட வேண்டும். உன்கா மோஹ் சப்சி டூட்தா ஜாயேகா. அவர்களுடைய பற்று அனைத்திலிருந்து கட்டாய் கொண்டே இருக்கும், துண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், பற்றற்றவர்களாக இருப்பார்கள். என்ன சொல்வார் பாபா? நஷ்டோ மோகாகுன்னு சொல்வார் இல்லையா? பற்றற்றவர்களாக இருப்பார்கள்.
அவர்களுடைய புத்தியில் இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடியது எதுவுமே நம்முடைய காரியத்துக்கு பயன்படாது. क्योंकि ये सब हद का है. ஏனென்றால் இவை அனைத்துமே எல்லைக்குட்பட்டது என்பது அவர்களுக்கு தெரியும். ஓம் சாந்தி. बाप बच्चों को ब्रह्मांड और सृष्टि के आदिमंती अंत का ज्ञान सुना रहे हैं. பாபா குழந்தைகளுக்கு பிரம்மாண்டத்தை பற்றியும் சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஆதிமத்திய அந்திமத்தின் ஞானத்தை கோரிக்கொண்டிருக்கிறார். வேறு யாருமே இவற்றை சொல்ல முடியாது. பாபா சொல்கிறாங்க, ஒரே ஒரு கீதையில் மட்டும்தான் ராஜயோகத்தை பற்றிய வர்ணனை என்பது இருக்கின்றது. பகவான் வந்து நறுனிலிருந்து நாராயணராக ஆக்குகிறார். இந்த விஷயத்தை கீதை தவிர எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்படவில்லை. ஏபி பாப்னே பத்லாயா ஹே. இதுவும் பாபா தான் கூறியிருக்கிறார். कहते हैं मैंने तुमको राजयोग को सिखाया था. பாபா கூறுகிறார், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்திருந்தேன். ये समझाया था, இனி புரிய வச்சிருந்தேன். ये ज्ञान कोई परंपरा से नहीं चलता. எதை புரிய வச்சிருந்தாரா? இந்த ஞானம் என்பது பரம்பரையாகலாம் எல்லாம் சொல்லப்படவில்லை. பாபா வந்து ஒரு தர்மத்தினுடைய ஸ்தாபனை செய்கிறார். மற்ற எல்லா தர்மங்களும் விநாசமாகி விடுகின்றன. எந்த சாஸ்திரங்களும் கூட பரம்பரையாக வரவில்லை. और जो धर्म स्थापन करने आते हैं उसमें कोई विनाश नहीं होता. जो सब कलास हो जाए. தர்ம ஸ்தாபகர் தர்மத்தை நிலைநாட்ட வருகிறார்கள். அந்த நேரத்தில் எதுவும் விநாசம் ஆகுவது கிடையாது. பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரங்களை நாம் படித்து வந்திருக்கின்றோம். பல் சாஸ்திர ஹே கீதா परंतु वो भी பக்தி மார்க் में बनाते हैं. சாஸ்திரம் எது? கீதை சாஸ்திரம் இருக்கிறது. ஆனால் அந்த கீதை சாஸ்திரம் கூட பக்தி மார்க்கத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா சத்தியுகத்தில் எந்த சாஸ்திரமும் உருவாக்கவில்லை. और धर्मों के समय विनाश तो होता ही नहीं है. पुरानी दुनिया खत्म होती नहीं है. பழைய உலகமானது அழிவது கிடையாது. जो फिर नहीं हो वही चलती आती है. இது ஒரு சக்கரம் இல்லையா? சக்கரமானது அப்படியே சுற்றிட்டு வருது. சுற்றிட்டு வரும்போது பழசு முடியுது, புதுசு வருது, பழசு முடியுது, புதுசு வருது. என்ன இருக்கிறதோ அது சுற்றி கொண்டே இருக்கிறது. अभी तुम बच्ची समझती हो ये पुरानी दुनिया खत्म होनी है. இப்போ குழந்தைகள் நாம் புரிஞ்சிட்ருக்குறோம். இப்போ இருக்கக்கூடிய உலகமோ பழைய உலகம். இந்த உலகம் அழிந்து தான் ஆக வேண்டும். ஒரே ஒரு கீதைக்கு தான் புகழ் பாடப்பட்டிருக்கிறது. கீதா ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். வேத ஜெயந்தி என்று கொண்டாடப்படுறதில்லை. பகவான் ஏக் ஹே तो एक की ही ஜெயந்தி மனானி चाहिए. பகவான் ஒருவர் தான். அது மாதிரி கீதா ஞானமும் ஒன்றுதான். ஒன்றிற்குத்தான் ஜெயந்தியை கொண்டாட வேண்டும். மற்ற அனைத்துமே படைப்பாகும். அந்த படைப்பு மூலமாக ஒன்றுமே கிடைக்க முடியாது. வர்ஷா பாப்சேஹி மில்தாயே. ஆஸ்தியானது பாபாவிடமிருந்து தான் கிடைக்கின்றது. சாச்சா காக்கா ஆதிசி कोई वर्षा नहीं मिलता. சித்தப்பா பெரியப்பா மாமா இவர்களிடமிருந்தெல்லாம் ஆஸ்தி கிடைக்க முடியாது. அபி ஏ ஹே துமாரா பேஹத் கா பாப். இவரோ உங்களுடைய எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். कोई शास्त्र नहीं सुनाते हैं. இவர் எந்த சாஸ்திரத்தையும் சொல்லவில்லை. कहते हैं ये सब भक्ति मार्ग के हैं. பாபா என்ன சொல்கிறாரு? இந்த சாஸ்திரங்கள் அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுடையது. இன் சப்கா சார் தும்கோ சம்ஜாத்தா ஹும். இவை அனைத்தினுடைய சாரத்தை உங்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன். சாஸ்திர कोई पढ़ाई नहीं है. சாஸ்திரம் என்பது ஒரு படிப்பும் அல்ல. पढ़ाई से तो पद प्राप्त होता है. படிப்பு மூலமாக பதவி கிடைக்கின்றது. சாஸ்திரத்து மூலமாக எது பதவி கிடைச்சதா என்ன? இல்லை. இந்த படிப்பு மூலமாக பதவி கிடைக்கின்றது. அதுவும் ஜென்மத்துக்கான பதவி. இந்த படிப்பை பாபா குழந்தைகளுக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். பகவான் வாச் பச்சோம் பிரேத். பகவானுடைய மகா வாக்கியம் குழந்தைகளுக்காக சொல்லப்படுகிறது. फिर 5000 वर्ष की बात भी ऐसी होगा. 5000 வருடத்துக்கு பிறகும் கூட
இதே தான் இருக்கும். बच्चे जानते हैं हम बाप से रचिता रचना की आदिमंत अंत को जान गए हैं. குழந்தைகள் நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் பாபா மூலமாக படைப்பாளரை பற்றியும் படைப்பினுடைய 3 காலத்தையும் அறிந்து கொண்டு விட்டோம். ये कोई और समझा न सके सिवाय बाप के. இவற்றையெல்லாம் பாபா தவிர வேறு யாராலையும் புரிய வைக்க முடியாது. इन मुख कमल से सुनाते हैं. இவருடைய கமல வாய் மூலமாக பாபா கூறுகிறார். ये भगवान का लोन लिया हुआ मुख है ना. பகவானும் பேசுகிறார். பகவான் பேசுவாரா? நல்லா பேசுவார். பகவான் மாதிரி யாருமே பேசவே முடியாது. எப்படி பேசுகிறாரு? பிரம்மா பாபாவுடைய அந்த கமல வாய் மூலமாக பேசுகிறார். பகவான் லோனாக எடுக்கப்பட்ட வாயாகும். ஜிஸ்கோ கோமுக் பி கேட்டே ஹேன். இது கௌமுக் என்றும் சொல்லப்படுகிறது. படி மாதா ஹேனா, இவர் பெரிய அம்மா அல்லவா? இன்கி முக்சி கியான் கி ஓஷன்ஸ் நிகழ்த்தே ஹே. இவருடைய வாய் மூலமாக ஞான வார்த்தைகள் மகா வாக்கியங்கள் சொல்லப்படுகிறது. ந கி ஜல் ஆதி. இந்த கௌமுக்கு மூலமாக தண்ணீரெல்லாம் வருவது கிடையாது, ஞானம் வருகின்றது. பக்தி மார்க்கத்திலேயோ கோமுக் என்று அந்த பசுவனுடைய வாயிலிருந்து ஜலம் வருவதாக காட்டியிருக்கிறார்கள். அப்படிலாம் ஒரு ஜலம்லாம் வரவில்லை. அதனுடைய ஆன்மீக அர்த்தம் என்ன? ஞானங்கிற நீர் பாபா பிரம்மா கமல வாய் மூலமாக கொடுத்துட்ருக்கிறார். அபி தும் பச்சி சமஸ்தி ஹோ. இப்போ குழந்தைகள் நாம் புரிஞ்சிட்ருக்குறோம் பக்தியில் என்னெல்லாம் செய்கிறாங்க. கிட்னா தூர் கோமுக் ஆதி பர் ஜாத்தி பானி பீனே. அந்த கோமுக்கிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை பருகுவதற்கு எவ்வளவு தூரத்தில் இருந்தெல்லாம் வருகின்றார்கள். அபித்து மனுஷி சே தேவதா பன் ரஹே ஹோ. இப்போ குழந்தைகள் நீங்களோ மனித நிலையிலிருந்து தேவத்தை ஆயிட்டிருக்கிறீங்க. ये तो जानती हो बाप कल्प कल्प आकर मनुष्य से देवता बनाने के लिए पढ़ाते हैं. இதுவும் நம்ம குழந்தைகள் தெரிஞ்சிட்ருக்குறோம். பாபா கல்பா கல்பா வந்து மனிதர்களை தேவத்தை ஆக்குவதற்காக படிப்பித்து கொண்டிருக்கிறார். பாபா எப்படி படிப்பித்து கொண்டிருக்கிறார் அதுவும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். तुम सबको ये बतलाती हो भगवान हमें पढ़ा रहे हैं. அனைவருக்கும் நாம் இதை கூறிக்கொண்டிருக்கின்றோம். பகவான் எங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. கெத்தே ஹே. அந்த பகவான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விக்ரமங்கள் எல்லாம் விநாசமாகிவிடும். தும் ஜான்தி ஹோ. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தோட மனுஷியொத்தே. சத்தியத்தில் மிகவும் குறைவான மனிதர்கள் தான் இருப்பார்கள். கலியுகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள். பாபா வந்து ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். நாம் மனித நிலையிலிருந்து தேவத்தை ஏற்றுக்கிறோம். மனுஷி से देवता बनने वाले बच्चों में दैवी गुण दिखाई देंगे. மனிதனிலிருந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளிடத்தில் தெய்வீக குணங்களானது தென்படும். அவகுணமெல்லாம் மாறி தெய்வீக குணங்கள் வெளிப்படும். அவர்களுக்குள்ள கோபத்தினுடைய அம்சம் இருக்காது. अगर कभी क्रोध आ गया तो जट बाबा को लिखेंगे. ஒருவேளை கோபமானது வந்துவிட்டதென்றால் உடனே பாபாவிற்கு குழந்தைகள் கடிதம் எழுதி விடுவார்கள். பாபா நான் இன்னைக்கு இந்த தவறை செய்து விட்டேன் பாபா என்று பாபாவிடம் கூறுவார்கள். நான் பாவம் செஞ்சிட்டேன் பாபா. அதோடு போகாது இல்லையா? பாவம் செஞ்சுட்டேன், இனி இனிமே கோவப்பட மாட்டேன் பாபா, இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் பாபா. பாபாவுக்கு சொல்லும் போதே மனதில் அந்த உறுதி வருது இல்லையா? பாப்சி துமாரா கித்தனா கனெக்ஷன் ஹே. பாபாட்ட பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு கனெக்ஷன் இருக்குது. சின்ன தவறு செஞ்சால் கூட பாபாட்ட போய் சொல்கிறோம் இல்லையா? பாபா மன்னிச்சிருங்க அப்படி பாபாட்ட மன்னிப்பு கேட்குறோம் இல்லையா? நீங்கள் போய் தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்குறீங்க. பாபா மன்னிப்பாரா? பாபா கேங்கே சமா ஆதி ஹோத்தி நீ. மன்னிப்புலாம் கிடையாது. செஞ்ச பாவம் செஞ்சது தான். செஞ்ச பாவம் செஞ்சது தான். அது மாதிரி அதுக்கு மேலே உங்களுக்கு எச்சரிக்கை வேணாலும் கொடுக்கலாம். என்ன, இனிமே இந்த தவறு நீ செய்யாத அப்படி வேணால் சொல்லலாம்.
டீச்சர் வந்து மன்னிப்பு கொடுப்பாங்களா? ரிஜிஸ்டர் दिखाती तुम्हारे मैनर्स अच्छे नहीं है. ஒரு டீச்சர் மாணவனுடைய ரிஜிஸ்டரை காட்டுறாங்க, உன்னுடைய மேனர்ஸே நல்லா இல்லாமல் இருக்குது அப்படி ரிஜிஸ்டர் காட்டுறாங்க. பேஹத்துக்கா பாப் பி கேத்தே ஹே, இங்கே எல்லையற்ற பாபாவும் கூறுகிறார், தும் அப்னி மேனர்ஸ் தேக் ரஹே ஹோ, நீங்கள் தன்னை பற்றிய நடத்தையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ரோஜ் அப்னா போதா மேல் தேக்கோ, தினமும் உங்களுடைய கணக்கு வழக்கை பாருங்கள். என்ன கணக்கு பார்க்கணும்? பாவக்கணக்கு, புண்ணிய கணக்கு, பாவக்கணக்கு, 2 கணக்கையும் பார்க்கணும். அதான கணக்கு. யாருக்காவது நான் துக்கம் கொடுக்கவில்லை தானே, யாரையும் கஷ்டப்படுத்தலை தானே. दैवी गुण धारण करने में टाइम तो लगता है ना. தெய்வீக குணங்களை கடைப்பிடிப்பதற்கு நேரமாகின்றதல்லவா. உடனே தெய்வீக குணம் வருது கிடையாது. ஆனால் அவகுணம் எப்படி வருது? கோபம் எப்படி வருது? யோசிச்சு வருதா? உடனே வந்துடுது. டக்குன்னு கோவப்பட்டுட்டே அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த மாதிரி தெய்வீக குணம் உடனே வரதில்லை. தேக அபிமானமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போதும். जब अपने को देही समझे द बाप में भी लव चाहिए. எப்போ தன்னை நீங்கள் ஆத்மா என்று உணர்கின்றீர்களோ, புரிந்து கொள்கின்றீர்களோ, அப்பொழுதுதான் பாபா மேலே உங்களுக்கு அன்பு வரும். நேத்து देह की कर्म बंधन में ही बुद्धि लड़की रहती है. தன் ஆத்மா என்று புரிந்து கொள்ளவில்லை என்றால், தன்னை ஆத்மா என்று நினைக்கவில்லை என்றால், உணரவில்லை என்றால், தேகத்தினுடைய கர்ம பந்தனம் புத்தியில் என்ன ஆகுமா? புத்தி அந்த பந்தனத்தில் போய் மாட்டிக்கொண்டிருக்கும். பாப் கேते हैं, பாபா கூறுகிறார், तुमको शरीर நிர்வாகத்துக்கு भी करना है. குழந்தைகளே, ஷரீர நிர்வாகத்துக்கான காரியமெல்லாம் நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும். அதற்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கலாம். பக்தி के लिए भी टाइम निकालती हो ना. பக்தி செய்வதுக்கும் நீங்கள் நேரத்தை ஒதுக்குறீங்க இல்லையா? மீரா ஸ்ரீ கிருஷ்ண கி ஹி ஆதிமே ரெத்தி தீனா. மீரா அப்படி ஒரு பக்தியாக இருந்தார்கள். ஸ்ரீகிருஷ்ணருடைய நினைவிலேயே இருந்தாங்க இல்லையா? பக்தியும் செஞ்சாங்க, அதே நேரத்தில் முழு நாளும் ஸ்ரீகிருஷ்ணருடைய நினைவிலேயே இருந்தாங்க. புனர்ஜனம் தூ யஹாஹி லேத்தி கயி. அப்படி பக்தி செய்த மீரா கூட மீண்டும் மறுபிறப்பு இங்கே தான் எடுத்தார்கள். அபி தும் பச்சோ கோ இஸ் புராணி துனியா சே வைராக் ஆத்தா ஹே. இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் வருகின்றது. ஜான்தே ஹே, நாம் அறிந்திருக்கிறோம். புராணி துனியாமே ஃபிர் புனர்ஜனம் லேனாய் நெய்ய. இந்த பழைய உலகத்தில் வந்து மறுபிறப்பு நம்ம எடுக்கக்கூடாது. எஸ் பாத்தி துமாரி புத்திமே ஹே. இந்த உலகம் கூட முடிந்து போய்விடும் என்ற விஷயமானது நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. ஜெய்சி பாபா में ஞான் है वैसे बच्चों में भी है. எப்படி பாபா புத்தியில் ஞானம் நிரம்பி இருக்கிறது, அதே போல் குழந்தைகளுடைய புத்தியிலையும் ஞானம் நிரம்பி இருக்கு. ये सृष्टि का चक्र और कोई की बुद्धि में नहीं है. இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றி ஞானம் வேறு யாருடைய புத்தியிலையும் கிடையாது. உங்கள் புத்தியில் இருக்குது அப்படின்னா அதுவும் எப்படி இருக்கா? நம்பர் வாராத்தான் இருக்குது. ये भी तुम ही जानते हो. तुम्हारी बुद्धि में सारा 84 का चक्र है. நம்முடைய புத்தியில் தான் முழு 84 பிறவி சக்கரத்தை பற்றிய ஞானம் இருக்கிறது. ஸ்மிருதி ரெத்தி ஹே, இதுவும் நமக்கு நினைவில் இருக்கின்றது. அபிஸ் நரக்மி அந்திம் ஜனம் ஹே. இந்த நரகத்திலேயோ நாம் கடைசி பிறவியில் இருக்கிறோம். இந்த நரகத்தை என்னவென்று சொல்லப்படுது? கொடுமையான நரகம், மோசமான நரகம், போத் கந்த் ஹே. இந்த நரகத்தில் ரொம்ப அழுக்கு நிறைஞ்சிருக்குது. इसलिए सन्यासी लोग घर बार छोड़ जाते हैं. இந்த அழுக்கு நிறைஞ்ச உலகத்தை தான் சன்னியாசிகள், அந்த அழுக்கெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலை. அழுக்கு அப்படின்னு எதை சொல்லப்படுது? விகாரம் நிறைஞ்ச உலகமாக இருக்கிறது. அதனால் சன்னியாசிகள் ஸ்தூலமான ஒரு சந்நியாசத்தை தான் செய்கின்றார்கள். அது சரீரத்தினுடைய விஷயமாகும். தும் சந்நியாஸ் கர்த்தி ஹோ புத்தி சே. நாம் சந்நியாசம் செய்வது புத்தி மூலமாக. ஏன்னா நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம்
நம்ம வாபஸ் வீடு திரும்ப வேண்டும், அனைத்தையுமே மறக்க வேண்டும். मकान पुराना होता है, नया बनकर तैयार होता है, तो दिल में आता है ना ये मकान टूट ही जाएगा. வீடு பழைய வீடு ஆன பிறகு புதுசு தயார் செய்யப்படுதுன்னா, புது வீடு கட்டப்படுதுன்னா மனசில் வருது இல்லையா, இந்த பழைய வீடெல்லாம் இடிச்சிடுவோம் அப்படின்னு நினைவுக்கு வருது இல்லையா. அபித்து பச்சி படுறாஹே ஹோனா, அதே போல தான் இந்த பழைய உலகம் கூட பழசு, என்னைக்கு வேணாலும் இது இடிஞ்சு விழுந்துடும். இப்போ குழந்தைகள் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க இல்லையா, இதுவும் உங்களுக்கு தெரியும், புது உலகம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. போத் பச்சி ஆக்கர் படைங்கே, இன்னும் கொஞ்ச நாளில் நிறைய பேர் வந்து படிப்பார்கள். புது வீடு இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது, பழசு அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் புதுசு முழுமையாக தயாராகுவதற்கும் பழசு முழுமையாக அழிவதற்கும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கின்றன. உங்களுடைய புத்தியிலேயோ எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் இருக்கிறது. இப்போ இந்த பழைய உலகத்தில் உங்கள் மனசு வைக்க வேண்டாம். குச் பி அகீர் காமே நஹி ஆனி ஹே, இந்த பழைய உலகத்தில் இருக்கிறது எதுவுமே கடைசியில் வேலைக்காக போகிறது இல்லை. நாம் இங்கிருந்து தான் போக விரும்புகிறோம். எனவே பாபா என்ன சொல்கிறார், இங்கிருந்து போக விரும்புகிறீங்கன்னா பாபா என்ன சொல்கிறார், பழைய உலகத்தில் உங்கள் பற்றை வைக்க வேண்டாம். முஜ் பாப் கோ और घर को याद करो विक्रम विनाश हो. என்ன சொல்கிறார் பாபா, தந்தையையும் வீட்டையும் நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமங்கள் எல்லாமே விநாசம் ஆகிவிடும். நீங்கள் விக்ரமத்தை விநாசம் பண்ணலைன்னா தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும், பதவியும் பிரஷ்டமாயிடும். இப்போது பாபா நினைவு செய்யுங்க, பாபாவுடைய வழிப்படி நடங்க, அப்பொழுதுதான் சிரேஷ்ட வாழ்க்கை உருவாகும். பாப் ஹே ஊஞ்சேத்தே ஊஞ்ச், பாபா எப்பேற்பட்டவர், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். பாப் அச்சி ரீதி ஸ்மிருதி திலாத்தே ஹே, பாபா நன்றாக நமக்கு நினைவையும் ஏற்படுத்துகிறார். என்ன நினைவு ஏற்படுத்துகிறார், எல்லையற்ற பாபா தான் ஞானக்கடல், அவர் தான் வந்து நமக்கு படிப்பிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், படாய் பி படோ, படிப்போம் படிங்க, அதே நேரத்தில் என்ன பண்ணுங்க, சரீர நிர்வாகத்துக்கான வேலைகளெல்லாம் பார்க்கணும் இல்லையா, பாருங்கள். ஆனால் அனைத்தையுமே எப்படி செய்யணும், ட்ரஸ்டியாக இருந்து செய்ய வேண்டும். எந்த குழந்தைகளுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் இருக்குமோ அவர்கள் தன்னுடைய அனைத்தையுமே பாபாவிடம் அர்ப்பணம் செய்து விடுவார்கள். என்னோடது என்பது எதுவுமே இல்லை. முக்கியமாக இந்த தேகம் கூட பாபா உங்களுடையது அப்படின்னு அர்ப்பணம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாவற்றின் மீது இருக்கிற பற்றென்னாகும் கட்டாயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன, எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம். யாருக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் இருக்குமோ, இது ஒரு அடையாளம் சொல்லியிருக்காரு பாபா, லக்ஷணம் சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்கிறாரு, அவங்க புத்தியில் என்ன இருக்கணும்னா, நாம் சொர்க்கத்தில் போயிட்டு மாளிகை கட்டுவோம். அவங்களுடைய புத்தி ஃபுல்லாக என்ன இருக்குமா, சொர்க்கத்தை பற்றிய விஷயம்தான் அவங்க புத்தியில் இருக்கும். சொர்க்கத்தில் போய் நம்ம மாளிகை கட்டுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துடும் அவங்களுக்கு. இங்கே இருக்கிறது எதுவுமே பயன்படாது, ஏன்னா இது எல்லாமே எல்லைக்கு உட்பட்டது. உங்களுடைய புத்தியில் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம்தான் இருக்க வேண்டும். அப்படி ஒரு கோயி பி பாங்க் நெய் டுப்திய. இப்போ உங்களுடைய கண்கள் வேறு எதுலேயுமே போகிறதில்ல, எதையுமே பார்த்து பிரமிக்கிறதில்ல, எதையும் பார்த்து கவர்ச்சி அடையிறதில்ல. ஏன்னா இப்போ நம்ம வாபஸ் வீட்டுக்கு போகணும். கல்பா பாபா வந்து படிப்பித்து நம்மை கூடவே அழைத்து செல்கிறார். இந்த படிப்பு ஒன்றும் உங்களுக்கு புதுசு கிடையாது. ஏன் புதுசு கிடையாது? பாபா கல்பா நமக்கு படிப்பிக்கிறார். தும்ஹார் மேபி நம்பர் வார் ஹே. படிக்கக்கூடிய குழந்தைகள் இடத்துலையும் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்களா, நம்பர் வாராக இருக்காங்க. எவ்வளவு கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்காங்க அந்த முழு உலகத்தில் பார்க்குறப்போ. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பேர் தான் இந்த ஞானத்தை அறிந்திருக்கிறீர்கள். மெல்ல மெல்ல பிராமணர்களுடைய மரம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். ட்ராமா அனுசாரமாக புது உலகம் ஸ்தாபனையாகித்தான் தீர வேண்டும். बच्चे जानते हैं हमारी रूहानी गवर्नमेंट है,
குழந்தைகளுக்கு தெரியும் இது நம்முடையது ஆன்மீக அரசாங்கம். हम दिव्य दृष्टि से नई दुनिया को देखते हैं. நம்ம தெய்வீக பார்வை மூலமாக புது உலகத்தை பார்க்குறோம். அங்கே தான் நம்ம போகணும். பகவான் ஒருவர் தான். வஹி படானே வாலா ஹே. அவர்தான் படிப்பு சொல்லி தரக்கூடியவர். ராஜயோகத்தை பாபா தான் கற்றுக் கொடுக்கிறார். उस समय लड़ाई भी बराबर लगी थी. अनेक धर्मों का विनाश, एक धर्म की स्थापना हुई थी. பாபா சொல்ல ராஜயோகா கற்றுக் கொடுத்திருந்தார் பாபா. அந்த நேரத்தில் தான் யுத்தமானது நடைபெற்றது. அநேக தர்மங்கள் விநாசமாகி ஒரு தர்மம் ஸ்தாபனையானது. தும் பி வஹி ஹோ. நீங்களும் அவர்களே தான். நீங்கள் ஒன்றும் புதுசாலாம் வரல இங்கே கிளாஸ்க்கு. நீங்களும் யாருன்ட்டார் பாபா? அவர்களே தான். எவர்கள்? கல்பா கல்பா படித்த நீங்கள் அவர்களே தான் இப்போவும் படிச்சுட்ருக்குறீங்க. இது என்ன படிப்பு? எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பு. இந்த படிப்பை எந்த மனிதனாலையும் கொடுக்க முடியாது. பாப்னி ஷியாம் और சுந்தர் का भी ராஜ் சம்ஜாயா ஹே. பாபா நமக்கு ஷியாம் என்றால் என்ன, சுந்தரம் என்றால் என்ன, ஷியாம் சுந்தரின் ரகசியத்தையும் புரிய வைத்திருக்கிறார். தும் பி சமஸ்தி ஹோ, அபி ஹம் சுந்தர் பன் ரஹே ஹே, பெலே ஷியாம் தே. இதுவும் கூட நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்போ ஷியாம் கருப்பிலிருந்து சுந்தர் வெள்ளையாக ஆகி கொண்டிருக்கிறோம். எவ்வளோ வெள்ளையாக இருக்கீங்க? ஆத்மாவில் தெரியுதா வெள்ளையாயிட்டிருக்கோங்கிறது தெரியுதா? ஸ்ரீகிருஷ்ண குய் அக்கேலே தோடிதா. ஸ்ரீகிருஷ்ணர் என்பவர் அவர் மட்டும் தனியாக இல்லை. அவர் இருந்தார். முழு ராஜதானியும் இருந்தது. இப்போ நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம். நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசி ஆகிட்டுருக்குறோம். இன்றைக்கி என்னெல்லாம் ஆகிட்டுருக்கோன்னு பாபா சொல்லியிருக்காருன்னு யோசிச்சு பாருங்கள். முரளியில் இதுக்கு முன்னாடி பாயிண்ட்டு கூட என்ன சொன்னார் பாபா? இது நீங்கள் புரிஞ்சிட்ருக்குறீங்க. நாம் ஷியாமிலிருந்து சுந்தரம் ஆகிட்டுருக்குறோம். நம்ம மனிதன்லேருந்து தேவதி ஆகிட்டுருக்குறோம். நம்ம நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசியாக ஆகி கொண்டிருக்கிறோம். அபி தும்கு நரக சி நஃபரத் ஆத்தி ஹே. இந்த நரகத்தின் மீது உங்களுக்கு இப்போது வெறுப்பு வருது. தும் அபி புருஷோத்தம் சங்கமேப்பர் ஆகே ஹோ. நீங்களோ புருஷோத்தம சங்கமேகத்திற்கு வந்து விட்டீர்கள். அதனால் நரகத்தை பார்க்குறப்போ பிடிக்க மாட்டேங்குது. इतने डेर आते हैं, इनसे निकलेंगे फिर भी वही जो कल्प पहले निकले होंगे. நிறைய பேர் வராங்க. ஒரு பட விளக்கமோ அல்லது ஒரு மியூசியமோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஆனால் வரக்கூடியவர்களிடத்திலும் கூட தொடர்ந்து யார் வந்துட்டுருப்பாங்க? யார் கல்பத்துக்கு முன்னால் வந்தார்களோ அவர்கள்தான் வருவார்கள். சங்கம கோபி அச்சிரீதி யாது கருணா. சங்கம யுகத்தையும் கூட நீங்கள் நன்றாக நினைக்க வேண்டும். நான் எப்பேற்பட்ட யுகத்தில் இருக்கிறேன், இந்த யுகம் எப்படிப்பட்டது, இந்த யுகத்தின் மகத்துவம் என்ன, இந்த யுகத்தினுடைய பிராப்தி என்ன, இந்த யுகத்தினுடைய ஸ்பெஷல் என்ன, எல்லாமே நன்றாக நினைவு செய்யணும். ஹம் புருஷோத்தம். நாம் புருஷோத்தமர் ஆகிட்டுருக்குறோம். புருஷோத்தமர் ஆகிறோம் அப்படின்னு அர்த்தம் என்ன? மனிதனிலிருந்து தேவத்தை ஆகிட்டுருக்குறோம். मनुष्य तो ये भी नहीं समझते नरक क्या है और स्वर्ग क्या है. மனிதர்களுக்கோ இது கூட தெரியாது. நரகம்னா என்ன, சொர்க்கம்னா என்ன, இது கூட தெரியாது. எல்லாம் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. யார் சுகமாக இருக்காங்களோ வாழ்க்கையில் அவங்க சொர்க்கத்தில் இருப்பதா நினைக்கிறாங்க. யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க நரகத்தில் இருக்கிறதா நினைக்கிறாங்க. அநேக மத்து ஏன்னா அநேக வழிகள் இருக்கிறதல்லவா. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே நிறைய வழிகள் இருக்குது. அம்மா ஒரு வழி, அப்பா ஒரு வழி, குழந்தைகளுடைய வழி வேறு, அப்படி அநேக வழிகளை கடைபிடிக்கிறாங்க. பச்சோं आदमी मोह की रग है, वो टूटती नहीं है. குழந்தைகள் மேலே பற்று இருக்கிறதுனால அந்த பற்று விட மாட்டேங்குதான். எல்லாரால ஏன் ஒரு வழிப்படி நடக்க முடியலன்னா பற்று. குழந்தை அது பாட்டுக்கு அது போன போக்கில் போட்டோம், அதுக்கு என்ன வழி பிடிக்குதோ அதில் போகட்டும் அப்படின்னு விட்டுடுறாங்க. அப்படி விடுறதுக்கு கூட காரணம் என்ன? அவங்க வச்சுருக்கக்கூடிய பற்று. மோகவஷ் குछ समझते थोड़ी हम कैसे रहते हैं. மோகத்துக்கு வசமாக இருப்பதால் நான் எப்படி இருக்கேன்னு கூட அவங்களுக்கு தெரியறதில்ல. குழந்தைகளை மாற்ற முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல.
குழந்தைகளை திருத்த முடியல அப்படின்னா அதற்கு காரணம், இது கூட ஒரு காரணம் இருக்கு இல்லையா, பற்று. பாபா சிலர் பூछते हैं बच्चे की शादी कराई, பாபாட்ட வந்து கேட்குறாங்களா, பாபா குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாமா பாபா? परंतु बच्चों को ये भी ला समझाया जाता है. இப்படி கேள்வி கேட்குறாங்க குழந்தைகள். ஆனால் குழந்தைகளுக்கு இந்த ஒரு சட்டத்தை, லாவை புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் சொர்க்கவாசி ஆகுவதற்காக ஒரு பக்கம் ஞானத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள், ஞான வழிப்படி நடந்துட்டுருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் கேட்குறீங்க குழந்தைக்கு திருமணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு. அப்படி கேட்குறீங்க அப்படின்னா அவர்களை நரகத்தில் கொண்டு போய் போடலாமான்னு கேட்குறீங்கன்னு அர்த்தம். அப்படி கேள்வி கேட்குறீங்க. உடனே பாபா என்ன சொல்லுவாரா, குழந்தைக்கு திருமணம் பண்ணலாமா அப்படி கேட்டால் போ நல்லா பண்ணு அப்படி பாபா சொல்லிடுவார். பாபாட்ட கேட்டால் பாபா என்ன நினைப்பாரா, இந்த குழந்தைக்கு பற்று இருக்கிறதுனால தான் அந்த குழந்தை வந்து கேட்குது அப்படின்னு பாபாவும் நோ சொல்கிறது இல்லையா, எஸ் சொல்லிடுறாரா. நோ சொன்னாக்க வேறு மாதிரி அவங்களுடைய வார்த்தைகள்லாம் வரும். பச்சிக்கு தோ कराना ही है नहीं तो संगदोष में गरा पहुँच जाती है. பெண் குழந்தை அப்படின்னு சொல்லும்போது அது திருமணம் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த குழந்தை என்ன ஆகிடுது, பிறருடைய சகவாசத்தில் சென்று கெட்டு போயிடுது. பச்சோ கொன்னி கரா சக்தி. அதே ஆண் குழந்தையாக இருந்தால் அப்படிலாம் பண்ணணுங்கிறது கிடையாது. எந்த குழந்தையோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறார் பாபா, தைரியம் வேணும். உங்கள் குழந்தையும் ஞான மார்க்கத்தில் பாபாவுடைய குழந்தைய ஆக்கணும் இல்லையா. பாபா இவர் மூலமாக, யார் மூலமாக, பிரம்மா மூலமாக எல்லாமே செய்ய வச்சார் தானே. ஃபஸ்ட்டு யார் சார்ன்றானா பிரம்மா பாபா. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணது யார், பிரம்மா பாபா. இவரை பார்த்து எல்லாரும் செய்ய ஆரம்பித்தாங்க. சில குடும்பங்களில் சண்டைகள் என்பது கூட ஏற்பட்டுடுது. ஏன் காரணம் என்ன, இது சண்டைகள் நிறைந்த உலகம். ஆவுன்னு என்ன பண்ணுறாங்க, சண்டையை போட்டுடுறாங்க, சண்டையை ஆரம்பிச்சிடுறாங்க. முள் நிறைந்த காடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் முள் போல குத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதே ஸ்வர்க்கத்தை பூந்தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே இருப்பதோ காடு, அங்கே இருப்பதோ பூந்தோட்டம். ஆக பாபா வந்து முள் நிறைந்த காட்டை பூந்தோட்டமாக்குறார். இந்த ஞானத்தை கேட்பதற்கு யாரோ ஒரு சிலர் தான் வருகின்றார்கள். கண்காட்சியெல்லாம் பார்த்து கேட்குறப்போ வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு காதில் கேட்டு இன்னொரு காது வழியாக விட்டுடுறாங்க. ராஜதானி ஸ்தாபன் கரணமே டைம் லக்தா ஹைனா. ராஜதானி ஸ்தாபனை ஆகுவதற்கு நேரம் ஆகும் அல்லவா. மனுஷி அப்பனே கோ காண்டா சமஸ்தி தோடி ஹே. மனிதர்கள் தன்னை நான் ஒரு முள்ளு அப்படின்னு நினைப்பதே இல்லை. ये समय सूरत मनुष्य की है बल है, परंतु सीरत बंदर से भी பத்தத்தர है. இன்றைய மனிதர்கள் எப்படி இருக்காங்களா, தோற்றம்தான் மனித தோற்றமாக இருக்குது. ஆனால் மனிதனுடைய நடத்தையெல்லாம் எப்படி இருக்குதா, மிருகத்தை விட மோசமாக இருக்கிறது, ஒரு குரங்கை விட மோசமாக இருக்குது. अपनी को ऐसा समझते नहीं है तो बाप कहते अपनी रचना को समझाना. பாபா என்ன சொல்கிறார், குழந்தைகளுக்கு உங்களுடைய படைப்புக்கும் புரிய வைக்க வேண்டும். உங்கள் படைப்பு எது, குழந்தை குட்டிங்க, அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒருவேளை நீங்கள் புரிய வைங்க, ஒருவேளை நீங்கள் ஞானத்தை அவங்க புரிஞ்சுக்கலை அல்லது பிடிக்கலை அப்படின்னா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, அவ்வளோதான். பரந்து தாக்கத்து சாயேனா. ஆனால் புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி வேணும் இல்லையா. ஆனால் மோகம் என்ற அந்த புழு அப்படி உள்ளே இருக்குது, அந்த புழு வெளியில் வரமாட்டேங்குது. ஆக இன்னைக்கு என்ன சொல்கிறார் பாபா, பற்றை வென்றவராக ஆக வேண்டும். மேரா தோ ஏக் தூசரா ந கோயி. எனக்கு ஒரு பாபா தவிர வேறு யாரும் கிடையாது. அப்போ பாப் ஆயா ஹே லேனே கே லியே பாவன் பன்னா ஹே. இப்போ பாபா வந்திருப்பதே அழைத்து செல்வதற்காக. ஆக பாபாவோடு செல்ல வேண்டும் என்றால் பாவனம் ஆக வேண்டும். அப் அப்னே கோ சத்தோ பிரதான் பனான கஹி பூர்ணா லகா ஹுவா ஹே. இப்போ தன்னை நீங்கள் சத்தோ பிரதானம் ஆக்க வேண்டும் என்ற கவலையிலேயே ஆழ்த்திருக்கணுமா.
அவ்வளோ கவலை இருக்கா? நான் எப்படியா सत्व प्रधान ஆகணும், எப்படியா सत्व प्रधान ஆகணும்? शिव की मंदिर में जाकर तुम समझा सकती हो. சிவனுடைய கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை புரிய வைக்க முடியும். என்ன புரிய வைக்கணுமா? பகவான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி சொர்க்கத்துக்கு மாலிக்காக ஆக்கியிருந்தார். அப் ஓ ஃபிர்சி பனா ரஹே ஹே. இப்பொழுது மீண்டும் அவர் அப்படி சொர்க்கத்துக்கு எஜமானனாக ஆக்கி கொண்டிருக்கிறார். ஆக்கிறது யார்? இந்த சிவன் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அவர் என்ன சொல்கிறாரு? என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை சொல்லுங்க. நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रीत माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன मुख्यமான पॉइंट. फर्स्ट पॉइंट, इस पुरानी दुनिया से बेहद का वैरागी बन अपना सब कुछ अर्पण कर देना है. இந்த பழைய உலகத்திலிருந்து எல்லையற்ற வைராகியத்தை கொண்டு வந்து தன்னுடைய அனைத்தையுமே அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். எப்படி அர்ப்பணம் பண்ணணும்? என்னோடது என்பது எதுவுமே கிடையாது, இந்த தேகம் கூட என்னோடது இல்லை, அப்படி அனைத்தையும் அர்ப்பணம் பண்ணுங்க. இந்த தேகம் கூட என்னோடது இல்லைன்னு அர்ப்பணம் பண்ணாதான் ஆத்ம உணர்வு கூட வரும். நான் ஆத்மா தான் செய்துட்ருக்கேன்னு வரும். இவற்றின் மீது இருக்கக்கூடிய பற்றை தொண்டித்து பற்றற்றவராக ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், कभी भी ऐसी कोई भूल नहीं करनी है जो रजिस्टर पर दाग लग जाए. உங்களுடைய ரிஜிஸ்டரில் கரும்புள்ளி ஏற்படுறது போல எந்த தவறை செய்ய வேண்டாம். ரிஜிஸ்டர் கெட்டு போயிடக்கூடாது. சர்வ தெய்வீக குண தாரண கருணே. அனைத்து தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். உள்ளுக்குள்ள கோபத்தின் அம்சம் மாத்திரம் கூட இருக்கக்கூடாது, அம்சம் கூட இருக்கக்கூடாது. वरदानम कहना, सोचना और करना, इन तीनों को समान बनाने वाले ஞானி து ஆத்மா பவ. சொல்வது, யோசிப்பது, செய்வது, நினைப்பது எல்லாமே எப்படி இருக்கணும்? மூன்றுமே எப்படி இருக்கணும்? சமமானதாக ஆக்கக்கூடிய ஞானி து ஆத்மாவாக ஆகுங்கள். சொல்வது, யோசிப்பது, செய்வது. अभी वानप्रस्थ अवस्था में जाने का समय समीप आ रहा है. இப்பொழுது வானப்பிரஸ்த நிலையில் செல்வதற்கான நேரமானது அருகில் வந்து கொண்டிருக்கிறது. इसलिए எனவே कमजोरियों को, मेरेपन को व व्यर्थ के खेल को समाप्त कर. எனவே என்ன செய்யணுமா? பலகீனங்களை, என்னோடதே என்னோடதே என்ற அந்த மனப்பான்மையை, வீணான விளையாட்டு விளையாடுவதை முடித்து விட வேண்டும். சொல்வது, நினைப்பது, செய்வது மூன்றுமே சமமானதாக ஆக்குங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் யார்? ஞானஸ்வரூப ஆத்மா. நீங்கள் சொல்கிறது ஒன்றும் செய்கிறதா ஒன்றா இருந்தால் என்ன சொல்லுவாங்க உலகத்தில் கூட? இவங்க சும்மா சொல்ல மட்டும்தான் செய்வாங்க, அந்த மாதிரிலாம் நடக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யணும், என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லணும், என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யணும். ऐसी ज्ञान स्वरूप ज्ञानी तो आत्मा ही हैं. उनका हर कर्म, संस्कार, गुण और कर्तव्य समर्थ बाप की समान होगा. யார் ஞான சொரூபமான ஞானித்துவ ஆத்மாக்களோ அவர்களுடைய ஒவ்வொரு செயல், சன்ஸ்காரம், குணம், கர்த்தவியம் அனைத்துமே சக்திசாலியானதாக, பாபாவுக்கு சமமானதாக இருக்கும். वे कभी व्यर्थ की विचित्र खेल नहीं खेल सकते. அவர்கள் ஒருபொழுதும் வீணானதனுடைய விசித்திரமான ஒரு விளையாட்டை விளையாடவே முடியாது. सदा परमात्मा मिलन के खेल में बिजी रहेंगे. சதா அவர்கள் பரமாத்மாவை சந்திக்கக்கூடிய ஒரு விளையாட்டிலேயே பிஸியாக இருப்பார்கள். एक बाप से मिलन मनाएंगे, औरों को बाप समान बनाएंगे. ஒரு பாபாவோடு சந்திப்பை கொண்டாடுவார்கள், மற்ற அனைவரையுமே பாபாவுக்கு சமமாக ஆக்குவார்கள்.
स्लोगन: सेवाओं का उमंग छोटी छोटी बीमारियों को मर्ज कर देता है. சேவையில் உற்சாகம் இருக்கும்போது சேவா பண்ணணும். சேவையிலே ஒரு உற்சாகமானது இருக்கும் பொழுது சின்ன சின்ன நோய்கள் எல்லாம் அங்கே என்ன ஆகிடுமா, மர்ஜாகிவிடும். நல்லது. அவ்விக்த சமிங்கை: ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். மேலும் अंतर्मुखियाह आहुंगल. अंतर्मुखी अर्थात मुख और मन का मौन रखने वाले. अंतर्मुखियाह இருப்பது என்றாலே அர்த்தம் வாயோட மௌனம், மனதின் மௌனத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள். मुख का मौन तो दुनिया में भी रखते हैं. பொதுவாகவே மௌன விரதத்தை உலகத்தில் கூட கடைப்பிடிக்கிறாங்க. लेकिन यह व्यर्थ संकल्प सी मन का मौन होना चाहिए. ஆனால் இங்கே முக்கியமான ஒரு மௌனம், மனதின் மௌனமானது அவசியம். வீணான எண்ணங்கள் செய்யாமல் இருப்பது தான் மனதின் மௌனமாகும். जैसे ट्रैफिक कंट्रोल करती हो तो व्यर्थ की ट्रैफिक को कंट्रोल करती हो, वैसे बीच बीच में एक दिन मन की व्यर्थ का ट्रैफिक कंट्रोल करो. எப்படி டிராஃபிக் கண்ட்ரோல் யோகா பண்ணும்போது வீண் எண்ணங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, வீண் எண்ணங்களுடைய டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அதே போல் முழு நாளும் ஏதோ ஒரு நாள் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு முக்கியமாக இடையில வீண் எண்ணங்களுடைய டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல் டே நான் மனதனுடைய மௌனத்தை கடைப்பிடிப்பேன். அப்படி மௌன விரதம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபுல் டே வேஸ்ட் தாட்ஸே பண்ணக்கூடாது. வேஸ்ட் தாட்ஸ் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும், அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லது. मम्माविन विशेष धारणी पॉइंट: नियमितता की गुण द्वारा दृढ़ता की शक्ति से संपन्न. விதிபூர்வமாக நடக்கக்கூடிய குணத்தின் மூலமாக உறுதித்தன்மையோடு இருக்கக்கூடிய சக்தியில் நிறைந்திருத்தல். எங்கே விதி இருக்குதோ அங்கே சித்தி இருக்குது. எங்கே விதி இருக்கிறதோ அங்கே மனதில் ஒரு உறுதியும் ஏற்பட்டுடும். மம்மா யஜ்ஞத்தினுடைய ஒவ்வொரு ஈஸ்வரிய நியமத்தையும் மரியாதையும் உறுதியான நிலையில் கடைபிடித்தார்கள். அவர்கள் தினமும் ஞான முரளியை தினமும் படித்தார்கள், கேட்டார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் சதா ரெகுலராகவும், ஒரு நாள் கூட தவற விடாமல் ரெகுலராகவும் பஞ்சுவலாகவும் இருந்தார்கள். கபி அலசிய और बहानेबाजी नहीं की. ஒரு பொழுதும் மம்மா கவனக்குறைவோ சாக்குப்போக்கு சொல்வதோ அவர்களிடத்தில் கிடையவே கிடையாது. சாக்குப்போக்கு கிடையாது, கவனக்குறைவும் கிடையாது. ஷரீரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கூட மம்மா ஒரு நாள் கூட பாபாவுடைய முரளியை கேட்பதில் அவங்க மிஸ் பண்ணவே இல்லை. अमृत वेले 2 बजे उठकर एकांत में बैठ तपस्या की. அமிர்த வேளையில் 2 மணிக்கு எழுந்து ஏகாந்தத்தில் அமர்ந்து மம்மா தபஸ்யா செய்தார்கள். हर श्रीमत का दृढ़ता से पालन किया. ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் உறுதியான மனநிலையோடு கடைபிடித்தார்கள். நாம் அனைவரும் மம்மாவிற்கு சமான். யஜ்ஞத்தினுடைய ஒவ்வொரு தினச்சரியாவையும் ஒவ்வொரு நாளும் என்னெல்லாம் நியமம் மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றில் சரியாக இருக்க வேண்டும், ரெகுலராக இருக்க வேண்டும், பஞ்சுவலாக ஆக வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. தீமைகள் யாவும் தீயினில் வேக யோகம் செய்ய வந்தேனே என் தந்தை சிவனே. தீமைகள் யாவும் தீயினில் வேக யோகம் செய்ய வந்தேனே என்
பேச தொடங்குறப்பயே ஒரு புன்னகையோட ஆரம்பிங்க. அப்போ எந்த ஒரு உரசலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. Start the conversation with a smile and then there won't be any chance of friction.